பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஏபிஎல் சேனல் டிகே மியூசிக் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் தேவனுடைய கிருபையினாலே புத்தாண்டு நல்வாழ்த்தல் கொடு. ஹாப்பி நியூ இயராக உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். கடவுளுடைய கிருபையினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 வருஷத்திலே வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம 5 நாள் உபவாச நாட்களிலே தேவனுடைய கிருபையினாலே இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய கிருபையினாலே யாராயி சொல்லி ஜெபிப்பார்களான்னு சொல்லி கடவுள் கிருபையில நான் விண்ணப்பம் வச்சிருந்தேன். அல்லேலூயா. ஆனால் தேவ கிருபையினாலே 2 பேர் அதை தேவ கிருபையினாலே வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தோடு நம்மளை பிரயாணப்பட இந்த 1ஆம் தேதி தேவன் கூட வருவாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல அந்த வாக்குத்தத்தத்து மேல கையை வச்சு கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வேத புத்தகம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபையினால எடுக்க தெரியாதவங்க எடுத்து கொடுங்க தேவ கிருபையினால. அல்லேலூயா. ஏசாயா 58:11 மேல உங்க வலது கையை வைங்க. பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களும் அந்த வேதத்து மேல கையை வைங்க. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏசாயா 58:11 படி இந்த வருஷம் ஆரம்பத்துல எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. கர்த்தர் நித்தம் நடத்துவார். மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பான்னு சொன்னிய ஆண்டவர், எங்க ஆசீர்வாதம் வற்றாதபடி கிருபை செய்யும்படி செபிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அதன் பலனை தரும்படி செபிக்கிறோம். என் தேவ குமாரனே, என் பரிசுத்த ஆவியானவரே, வாக்குத்தத்தம் வெளியேறப்பட்டது சுவாமி. இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு முன்னும் பின்னும் கடந்து வர உதவி செய்வீராக. யாரெல்லாம் இந்த வசனத்து மேல கை வைத்து செபிக்கிறாங்களோ அதை சுதந்திரமாக்கி கொடுங்கப்பா. எங்களை எலும்புகளை நிலமுள்ளதாக்குங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நதி போல எங்களை நடத்துங்க சுவாமி. ஆசீர்வதி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை அலங்கார வாசல் தேவாலயத்தில் இருக்கிற பிள்ளைகளும் விசுவாசிக்கிறவர்களும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அது அப்படியே நடக்கணும். ஏசுனா செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகாபெரிய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படும்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாபரிட்சான காலங்களை. நித்தம்னா என்ன சொன்னாரு ஆண்டவர் கிருபையினால? நித்தம்னா தொடர்ந்து. நித்தம் இந்த 1ஆம் தேதி துவங்கி நித்தம் வருஷம் முடிவு மட்டும் தொடரும் மட்டும் தேவ கிருபையினாலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில ஒருவேளை அடுத்த நாள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த வீட்டில் இருந்தாலும் சரி,
எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த நகரத்தில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, அலங்கார வாசல் தேவாலயத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஒருவேளை பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் நீ பசி இல்லாதபடி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமா நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தருடைய கிருபைனா உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம்? திருப்தியாக்குவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு திருப்தி உள்ள ஆண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவ கிருபைனால இந்த ஆண்டு நமக்கு திருப்தி உள்ள ஆண்டு. ஹல்லேலூயா. உன்னை திருப்தியாக்குவார், பயப்படாத. உன் மனசு திருப்தியா இருக்கும். நீ உன் மனசு திருப்தியா இருக்கும், உன் மனசு பரிபூரணமா இருக்கும், நீ சந்தோஷமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ செழிப்பா இருப்ப, நீ மகிழ்ச்சியா இருப்ப. உன் உள்ளம் எப்படி இருக்கும்? ஆத்மா ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்குமா கடவுளுக்கு கிருபைனால. அல்லேலூயா. தேவனுடைய மகா கிருபைனால உன் ஆத்மாவை என்ன செய்யறாராம்? திருப்தி ஆக்குறாரு. ஒருவேளை திருப்தி இல்லாத போன வருஷம் இருந்திருக்கலாம். சில காரியங்களை எனக்கு திருப்தி இல்லை, சில காரியங்களை எனக்கு சம்மதம் இல்லை, சில காரியங்களை எனக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னை திருப்தியாக்கி கடவுளுடைய கிருபைனால உன் எலும்புகளை என்ன பண்றாரா? நிலமுள்ளதாக்குவார். அப்படின்னா கடவுளுடைய கிருபைனால ஒருவேளை எல்லா வியாதிக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆனா அந்த எலும்புக்கு வலிக்கு சொல்யூஷன் கிடையாது. ஆனா அந்த எலும்புக்கு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் உன் சரீரத்தை மாத்திரமல்ல, உன் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, உன் ஆத்மாவை மாத்திரமல்ல, உன் எலும்பு கூட ஒருவேளை தேய்மானமா இருக்குது, ஒருவேளை எலும்புல பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் இருக்குதுன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா? அதை அவர் கையை வச்சு அதை நிலமுள்ளதாக்குறார். அல்லேலூயா. நிரம்பி வரும்படி, அது பரிபூர்ணம் அடையும்படி தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பாரு. தோட்டம்னா எப்படி இருக்கும்? தோட்டத்துக்கு தேவை என்ன? எப்பவுமே தண்ணி வேணும். தோட்டத்துக்கு தண்ணீர் எப்பவுமே வேணும். தோட்ட பயிர்கள்லாம் கடவுளுடைய கிருபைனால அந்த தோட்டத்துக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? தண்ணி வேணும். தோட்ட பயிர்கள்லாம் தண்ணி வேணும். அதனால தேவ கிருபைனால உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்துல தேவன் கொடுக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்று போல இருப்ப. உன் குடும்பத்துல இனி ஆசீர்வாதம் இந்த வருஷம் வத்தவே வத்தாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வருஷம் கடவுளுடைய கிருபைனால வத்தாத ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 58:12 வாசித்து பாருங்க. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழா கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திரைப்பான அடைக்கிறவன் என்றும் திரைப்பை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருப்புகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவ. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைனால நீண்ட வருஷமா தேவ கிருபைனால ஆசீர்வாதம் இல்லாத வீடு கட்டி முடிக்க முடியாது இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு. தேவ கிருபைனால உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழா கிடந்த ஸ்தலங்களை கட்டுவாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபைனால குடியேற முடியல, ஏதோ ஒரு தடை, தொட்டது தொல்லங்கள, வீடு கட்டி நிக்குது, இடம் வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியல, சில தடை அப்படி நிக்குது, பாழா கிடக்குதா? கடவுளுக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் வாங்கி செய்யறாராம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை, கர்த்தருடைய கிருபைனாலே 5 நாள் உபவாசத்துல தேவனுடைய மகா பெரிய கிருபை. பாழா கிடக்கிற ஸ்தலங்கள் கர்த்தர் கிருபையில என்ன பண்ணுவாராம்? அதை உனக்காக செப்பனிடுவார், உனக்காக ஒழுங்குபடுத்துவார்,
உனக்காக அதை அழகா சரி பண்ணி தருவாரு. கடவுளுடைய கிருபைனால பாழா கிடக்கிறதெல்லாம் கர்த்தர் உனக்காக இந்த வருஷம் ஆண்டவருடைய செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, அழுது கொண்டு இருக்கிறியா, புலம்பு கொண்டு இருக்கிறியா, ஐயோ என் சொந்த பந்தமெல்லாம் இதை கட்டிட்டுன்னு கட்ட திராணி இல்லாதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்றியா, இந்த வருஷம் அதை முடிச்சு ஆண்டவர் எடுக்க சோத்திர பலிகளை எடுக்கிறது உள்ள போய் கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ கிருபைனால இந்த வருஷம் உனக்கு சொந்த வீடு வாசலை தேவன் தருகிறார். கர்த்தருடைய கிருபைனால தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. அது மட்டும் இல்ல, தேவனுடைய கிருபைனால பாழா கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்களை மேல நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவன் என்றும் நீ பெயர் பெறுவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனால தடை இருக்குதுன்னா உன்னாலதான் அந்த தடையை உடைக்க முடியும். இந்த வருஷம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ கை வச்சதான் அது கைகூடும் ஆண்டவருடைய கிருபைனால. எல்லாரும் இந்த வருஷத்துல இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகர் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க, பேர் ராசி பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் உண்மை அது, முதல் தேதியில குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாங்கம் பார்ப்பாங்க, பேர் ராசி பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு தான் ஆசீர்வாதம் இருக்குன்னு அந்த ஐயா சொல்லுவாப்புல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த அலங்கார வாசல் தேவாலயத்துல உனக்கு தேவன் சொல்லுகிறா, நீ ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நீ தொட்டினா கட்டு நாமத்தினால ஓ காடா தீடபாலாதாரான உன்னாலதான் ஆசீர்வாதம் தேவ கிருபை. என்ன இன்னைக்கு கர்த்தர் அப்படி உன்னை பிளஸ் பண்ணி இருக்கிறார். வீடு கட்டுறாங்கன்னா நீ கல் எடுத்து வச்சா அது கடகடான்னு கை முடிஞ்சார். கர்த்தருக்கு அந்த வீடு கட்டி முடிஞ்சிடும் கடவுள் கிருபைனால. உன் கையால எது செய்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னி நிமித்தம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கையால எது செய்தாலும் ஆசீர்வாதம் தான். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட பிளெஸிங் தராரு. இத்தனை வருஷம் இல்லாத ஆசீர்வாதத்தை உனக்கு தராரு தேவ கிருபையில. ஒரு முடியாத காரியம், ஒரு சிக்கலான காரியம், எத்தனையோ வருஷம் சிக்கலா இருக்குதுன்னா நீ போனீன்னா அங்க கர்த்தர் உன் கூட வர்றதுனால அந்த காரியத்தை சகாயம் செய்யறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சிக்கலானதை சகாயம் செய்யறாரு உனக்காக தேவ கிருபையினால. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, இந்த நாளிலும் தேவனுடைய மகா கிருபையினாலே என் உள்ளம் சந்தோஷத்தால் பொங்கி ஒளிகிறது. தேவன் இந்த நாளிலே அடியனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அபாலா சங்கரா பதானியாக்கரா 48:17 ஒருவர் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷம் உன்னை பிரயோஜனமானத இடத்துல தான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடவுளுடைய கிருபையினால இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர், உன்னை மீட்டெடுத்தார்ல ஆண்டவர், உன்னை தொட்டார்ல ஆண்டவர், உனக்கு சுகம் கொடுத்தார்ல ஆண்டவர், உன்னை பலப்படுத்தினார்ல ஆண்டவர், உனக்கு திருமுழு ஞானஸ்தானம் கொடுத்தார்ல ஆண்டவர், உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரல அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவராகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதித்து உனக்கு நான் என்ன செய்வேன், கடவுளுடைய கிருபையினால நல்லதை உனக்கு நான் சொல்லி பேசிக்கினே இருப்பேன். ஆண்டவர் ஆராதனோட சொன்னாரு, அநேகருடைய நான் பேச போறேன் இந்த வருஷம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமா நீயா உன் இஷ்டத்துக்கு போய் நின்ற, இப்ப இந்த வருஷம் அப்படி முடியாது. இந்த வருஷம் அப்படி முடியாது. அவரு தான் உன்னை நடத்துவாரு. ஹல்லேலூயா. உன் பிள்ளைங்களை நடத்துவாரு, உன் கணவனை நடத்துவாரு, உன் மனைவி நடத்துவாரு, உன் ஊழியத்தை நடத்துவாரு, உன் ஜபத்தை நடத்துவாரு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய மகா கிருபையினால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நடத்துவேன் இந்த வருஷம். இந்த வருஷம் நான் உன்னை கடவுளுடைய மகா கிருபையினால் தேவன் சொல்றார், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
அல்லேலூயா. தேவ கிருபைனால உன்னை நல்ல வழியில தான் நடத்துவார் ஆண்டவர். நீ போய் எந்த வழியிலையும் சிக்கிக்க மாட்டேன். இந்த வருஷத்துல போய் தேங்கி நிக்கி திணற மாட்டேன். அந்த இடத்துல போய் கடைசியில் நின்று ஐயோ வழியிலேன்னு வெக்கப்பட மாட்டேன். தேவ கிருபைனால எத்தனையோ வருஷமா நீ வெக்கப்பட்டு இருக்கலாம். எத்தனையோ வருஷமா ஐயோ இந்த பாதையில் நான் வந்துட்டேனேன்னு சொல்லி பலவீனப்பட்டு இருக்கலாம். ஐயோ இந்த காரியத்துல நான் செய்யாம இருந்திருந்தா நலமா இருந்திருக்குமென்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு கூனி கூறி கண்ணீர் வெடித்து இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, அவரே உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அவரே உன்னை நடத்துவார் தேவ கிருபைனால. வாசித்து பாருங்க. ஏசாயா 57:18 ஒரு வாசித்து பாருங்க. தேவனுடைய மகா கிருபைனாலே ஏசாயா 57:18 ஒரு வாசித்து பாருங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவன் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வழிகளில் நான் பார்த்து, கர்த்தருடைய கிருபைனாலே ஹல்லேலூயா, அவங்க வழியில நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களின் துக்கப்படுகளுக்கும் நான் என்ன செய்வேன்? ஆறுதலிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை எத்தனையோ வருஷமா ஆறுதல் இல்லாம இருக்கிறியா? எத்தனையோ வருஷமா அழுது கொண்டு இருக்கிறியா? இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சொல்லுகிறார். துக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆறுதல் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆறுதல்னா சாதாரண ஆறுதல் இல்ல. தேவனுடைய கிருபைனால அவர் ஆறுதல் கொடுப்பாரானா, அவர் எந்தெந்த ரூபத்துல உன் காயப்பட்ட இருதயம் எதிலெல்லாம் ஆறுதல் இல்லாது இருக்கிறதோ, எதிலெல்லாம் தேவனுடைய கிருபைனால திருப்தி இல்லாது இருக்கிறதோ, எதிலெல்லாம் உனக்கு கடவுளுடைய கிருபைனால ஆவியானவருடைய மகாபெரிய மனஸ்தாபப்பட்டு இருக்கிறியோ, அது எல்லாவற்றுக்கும் அவர் சகாயரா உனக்கு திருப்தி அளிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை பாரு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நடத்துவார். தேவன் தாமே. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனாலே ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை என்னவென்றா, தேவாதி தேவன் சிங்காசனத்தின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆவியின்ப கங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின்ப கங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஆமென்.
ஜீவநதியே தேவநதியே என்னில் ஆமென் 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 ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட glory 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 பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே glory 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 ஆமென் 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 உரபாலதாரணா கரா பரிசுத்தாவியானவரே ராணாதாரணா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தாரே ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தாரே ஆவியின் வரங்களினால் என்னை நீரான் glory 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 ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தாரே ஜீவ ஊற்றினா என்னை மரதா ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தார் வல்லமா வல்லமா ஜீவ ஊற்றினா என்னை நீரத்திடுமே காணி தந்திட நான் செழி தோங்கி வல்லம வல்லம காணி தந்திட நான் செழி தோங்கிட கத்தரின் கரத்தில் நித்தம் ஜெயம் பெற்றிட கத்தரின் கரத்தில் நித்தம் ஒரு பல வரலா காணி தந்திட நாமே ஒரு பல காணி தந்திட நான் செழி தோங்கிட கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட ஓ கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றுட பலபரப கத்தரின் கரத்தில் நித்தம் கணம் ஒரு ஒற்று தண்ணீரே நான் தபாவியே ஜீவநதியே என்னில் பலபதனா ஒற்று தண்ணீரே எந்தன் தேவா சரபலதரனா மக்கபலதரா பரிசுத்தரே சிறுமலதரனா ஒற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஒரு பல கரங்களை தாண்டி எல்லாரும் 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 ஆவியானுடைய மகா கிருபை தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிருபைனாலே கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் இந்த வருஷம் வாசிங்க ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் தேவ கிருபை ஏசாயா 48 தேவனுடைய மகிமை தேவனுடைய கிருபை 21 வாசித்து பாருங்க அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாத்திருவதில்லை கண்மனையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் கரங்களை தட்டி ஹலே லூயா ஹலே லூயா இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதம் நிக்காது ஓடி வரும் கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹலே லூயா ஹலே லூயா ஆசீர்வாதம் நின்று கிடக்காது உனக்கு ஓடி வரும் தேவ கிருபையினால ஆண்டவருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் அவர்களை வனாந்தரங்களிலே நடத்தும் போது அவளுக்கு தாக விடாய்த்திருந்ததில்லை கண்மல் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் அவங்க தாகத்தோடு இருந்ததில்லை அவங்களுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார் கர்த்தர் கிருபையினால எப்படி தீர்த்தாருன்னா கரையாத மலையும் கரைஞ்சது சுரக்காத நீரூற்று சுரந்தது தேவ கிருபையினால இந்த வருஷம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால்
இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே சகோதரியே, ஓ தேவனுடைய மகாபெரிய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற அன்பு குடும்பங்களே, கடவுளுடைய கிருபையினால் இந்த வருஷம் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசிக்கும் போது உன் ஆசீர்வாதங்கள் பரிபூரணப்பட்டிருக்கும். தேவ கிருபையினால் வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யாத்திராகமம் புஸ்தகம் 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. தேவ கிருபையினால அவரையே சார்ந்து வாழ்கிறவர்கள், அவரையே தன் சொந்த கடவுளாக இரவும் பகலும் சேவிக்கிற குடும்பத்தில் வியாதியை தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்துல வியாதியோடு இருந்திருந்தியா, கடவுளுடைய கிருபையினால அந்த வியாதி என்னை விட்டு போகலன்னு சொல்லி இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினால நீ ஜெபிச்சிருப்பாயனா, நிச்சயம் கர்த்தருடைய கிருபையினால தேவன் உன் வியாதியை மாற்றி உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை தேவன் செழிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி தேவன் வாக்குத்தத்தமாக தேவன் பேசுகிறார். 23ஆம் சங்கீதம் கடவுளுடைய மகாபெரிய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானுடைய மகிமையும் வல்லமையும் பிரசன்னமும் நம்மோடு அசைவாடும்படி வாசிக்கலாம். 1, 2. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். கடவுளுடைய இந்த வருஷம் கர்த்தரே என்னை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். நான் யாருடைய கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுடைய கிருபையினால ஒரு கையை எதிர்பார்த்து இருந்தியா, ஒரு கை வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம்னு நினைச்சிருக்கிறியா, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவர் உன்னை மேய்க்கிறவராக இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு உன்னை இந்த வருஷம் ஆசீர்வாதமான மக்களோடு உன்னை ஐக்கியப்படுத்துகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளைகளோடு உன்னை ஐக்கியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஜனத்தோடு உனக்கு நட்பு ரீதியை தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அண்ணன் மேல தேவனை நம்பி வந்த உனக்கு இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் வருஷத்துல அவர் மேய்ச்சல் இல்லாத இடத்துல உன்னை கொண்டு போய் உன்னை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னை நீர்ப்பாய்ச்சலான இடத்துல கொண்டு போய் நிலைநிறுத்துகிற தேவன். செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, 1ஆம் தேதி அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே வார்த்தையினால் தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பத்தினால் மாத்திரம் ஒருவன் திருப்தி அடைவதில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே தேவன் உன்னை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 23:5 வாசித்து பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானுடைய மகிமையினா உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபையினால உன் வீட்டில் நன்மையான ஒரு விசேஷங்களை தேவன் நடத்த போகிறாரு. இந்த வருஷம் தேவ கிருபையினால இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கோ. தேவ கிருபையினால சத்துருக்களுக்கு முன்பாக, உன்னை வெட்கப்படுத்தினவங்களுக்கு முன்பாக, உன் தலையை குனிய வைத்தவங்களுக்கு முன்பாக, உன்னை கேள்வி கேட்டவங்களுக்கு முன்பாக என் தேவன் உனக்கு ஒரு
பந்தியை ஆயத்தப்படுத்துறா. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறா. என்ன அபிஷேகம்னா என்னன்னா, தேவனுடைய கிருபையினால உனக்கு ஒரு செழிப்பை தேவன் தருகிறா. உன் தலை காய்ந்த தலையா இருந்ததா, தேவனுடைய கிருபையினால ஒரு எண்ணெய் வாங்க கூட முடியாத நிலைமையா இருந்ததா, ஆனால் தேவ கிருபையினால உன் நறுமணங்களினால் தேவன் உன்னை திருப்தியாக்க முடியா. ஒரு உயர்குல எண்ணங்களினால் தேவனுடைய உன்னை ஆசீர்வதிக்க முடியா. உன் அநேக காரியங்களை தேவன் திருப்தியாக்க போறார். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பும். உன் பாத்திரம் நிரம்பும். கரங்களை தட்டி எத்தனை பேரு உன் பாத்திரம் நிரம்பும்? இந்த நாள்ல இருந்து உன் பாத்திரம் நிரம்பும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் தேவ கிருபையினாலே. ஹல்லேலூயா. தேவ கிருபை. கடைசியா வாசித்து தேவ சமூகத்தில் கடந்து போகலாம். ஏசாயா 58:11 வாசித்து தேவனுக்கு நேராய், பந்திக்கு நேராய் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு பந்தி தருவாராக. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமலதாக்கவும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்று போல இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஆவியானவரை எல்லாம் முழங்கால் படியிலா. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, எங்கள் மத்தியிலே நீ இடைப்பட்ட மகா பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்க மத்தியிலே நீ அசைவான உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசாயா 58:11 படி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரிபாலாதாரா நாமாக்காரா ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே. ஷபரபாலாதாரானா வல்லமை. ஆமென். ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. காணி தந்திட நான் செழி தோங்கிட. வல்லமை. காணி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் வெற்றிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் வெற்றிட. ஆமென். ஒரு அபாலதாரணா ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. வல்லம வல்லம. உன் குடும்பத்துல தேவன் அப்பந்தண்ணி ஆசீர்வதிப்பாராக, நோயை விலக்குவாராக. ஓ தேவனுடைய மகாபெரிய கருவனாலே கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமலதாக்குவார். உன் எலும்புகளை நிலமலதாக்குவார். உன் எலும்புகளை நிலமலதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நதி போல தேவன் உன்னை வாழ வைப்பாராக. ரபாலதா தீரக்கப்பட்டாதான் ஊற்று சிலுவாயிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டாதான் ஊற்று சிலுவாயிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்படும். பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட. கொரி கொரி கொரி. பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் வெற்றிட. பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் வெற்றிட. ஊற்று தண்ணீரே விடுதலை விடுதலை. தேவ மகிமை தேவ மகிமை. கர்த்தருடைய வல்லமை. இதோ தேவனுடைய கருவினால் ஆராதனை வேலையில ஒரு காலை ஒரு பூனாரால கட்டப்பட்டு விடுதலை கிடைச்சது போல இதோ தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை. இந்த நாளிலே கட்டப்படாத வீடு வாசலை கட்டுவாய். ஆழா கெடுக்கிற ஸ்தலங்களை தேவனை எழுப்புவாய். உன் கை தொட்டவுடனே ஆசீர்வாதம் கர்த்தருடன் நிரப்பியிருக்கிறார். பெற்று ஆசீர்வாதத்தை நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய மாறாத மகிமையான வல்லமை தொடர்ந்து எங்களை நடத்தவிட ஜெபிக்கிறோம் ஆண்டவர். துதிகன மகிமை உமக்கே செலுத்து. வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 58:11 படி கர்த்தாவே கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே வழிநடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினை இன்னும் சதா காலங்கள் அடியோடு சகல
கர்த்தர் விளையாடும் கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து. பிரைஸ் தி லார்ட்.